24ஆம் சங்கீதத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கர், தாவீதுக்கு விரோதமாய் துன்மார்க்கரின் செயல், அந்த நேரத்தில் தாவீது ஏறெடுத்த விசுவாச அறிக்கை, அந்த நேரத்தில் நீதிமான் செய்கிறதான காரியம். இந்த 3 காரியங்களை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். முதலாவது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசியுங்க. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தாவீது ஏறெடுத்ததான ஒரு ஜெப சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்ருவானவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போது அவனுக்குள் என்ன வருகிறது? என்ன வருகிறது? பயம் வருகிறது. அந்த பயத்தை நீக்கும்படியாக அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவரே, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். 2வது வசனம், துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். பாருங்க, துன்மார்க்கர் என்ன செய்கிறார்களாம்? இரகசிய ஆலோசனைகள் செய்கிறார்கள், கலகம் செய்கிறார்கள். 3வது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்குகிறார்கள். அடுத்த வசனம், மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை செய்கிறார்கள். கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது தெரியும். நியாயக்கேடு செய்கிறார்கள், தந்திரமான ஆலோசனைகள் செய்கிறார்கள். ஆனால் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். 9ஆம் வசனம், எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வார்களாம்? அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். இவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவிக்கிற நாட்கள் வரும், அவருடைய கிரியை உணர்ந்து கொள்வார்கள் என்று தாவீது விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறார். 10வது வசனத்தில் சொல்கிறார், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அப்ப நீதிமான் என்ன செய்வானாம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பான், அவரை நம்புவான், தேவனை மேன்மை பாராட்டுவான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பான், அவரை நம்புவான், தேவனை மேன்மை பாராட்டுவான். யார் நீதிமான்? நீதிமான்னா யார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் நீதிமான். சரி, கரெக்ட் தான். ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கு, இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒரு பட்டத்தை பெறணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெறணும், இன்ஜினியர், டீச்சர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெறணும்னா பல லட்சங்களை செலவு பண்ணணும். அப்போ தான் இந்த உலகம் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கும், இல்லையா? ஆனால் பரலோக தேவன் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், நீதிமான் என்கிற ஒரு பட்டம். இந்த உலகத்தால் அதை கொடுக்க முடியாது, ஆனால் நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாராம்? இலவசமாய் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? இலவசமாய் கொடுக்கிறார். அவருடைய கிருபையினால் கொடுக்கிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறோமோ, அவரை விசுவாசிக்கிறோமோ, அவர்களுக்கு தேவன் நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். 2வது காரியம் எசேக்கியா 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், உண்மையாக இருக்கணும். அப்போ நீதிமான்னா யாரு? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் நீதிமான். அவருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறவர்கள் நீதிமான். பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எப்படி எழும்பினார்களோ அதே போல நமக்கு விரோதமாயும் இந்த நாட்களிலே துன்மார்க்கர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, அநேக இடங்களில் சபைகள் மூடப்படுகிறது, ஆராதிக்க முடியாதபடி சூழ்நிலைகள் காணப்படுகிறது. நாம் தியானித்தபடி துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறார்களாம்?
ரகசிய ஆலோசனைகள் செய்கிறாங்க, கலகங்களை செய்கிறாங்க, நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்குகிறாங்க, எத்தனையோ ஊழியர்களை அடிக்கிறாங்க, சிறையில் கொண்டு போய் போடுகிறார்கள், கசப்பான வார்த்தைகளை பேசுகிறாங்க, அநேக சதி ஆலோசனைகளை பண்ணுறாங்க, மறைவான கண்ணிகளை வைக்கிறாங்க, நியாயக்கேடு செய்கிறாங்க, தந்திரமான ஆலோசனைகள் செய்கிறாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆராதிப்போம் என்று நமக்கு தெரியாது. இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு சின்ன சின்ன இழப்புகள், சில ஆசீர்வாத தடைகள் வருகிற போதே எத்தனையோ பேர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் இனி வருகிற நாட்களில் நாம் இயேசுவை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் ஒருவர் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான், அவர்கள்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நாம் இயேசுவுக்காக முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் யாரு? புத்தியுள்ள மனுஷன். அவன்தான் எந்த போராட்டங்கள், எந்த சோதனைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்து நிற்பாங்க. ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் நாம் இடறி போகிறோம், இயேசுவை விட்டு தூரம் போகிறோம். ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்குறோன்னா நாம் எதன் மேலே வீடு கட்டியிருக்கிறோம்? மணலின் மேலே வீட்டை நாம் கட்டியிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மேல் நம் வீட்டை கட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் எல்லாரும் அறிக்கை இடுவோமா? கண்மலையின் மேல் வீட்டை கட்டுவாயே, கர்த்தரின் கற்பனை கைக்கொள்வாயே, உத்தம சாட்சியாய் நின்று இலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் நிலைத்து நிற்கிற கண்மலையின் மேல் எங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவையே மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அப்படி மறுதலித்து விடாதபடி உமக்காக நிலைத்து நிற்கிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூ. கண்மாலை மேல் வீட்டை கட்டுவாயே, கர்த்தரின் கற்பனை கை கொள்வாயே. கண்மாலை மேல் வீட்டை கட்டுவாயே, கற்பனை கை கொள்வாயே, உத்தம சாட்சியாய் நின்று இலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே, உத்தம சாட்சியாய் நின்று இலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே. தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவனருள் நீவாரே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவனருள் நீவாரே. தேவ சமூகத்திலே சாட்சி சொல்லுகிறது நேரம் யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.